வணக்கம் அன்பான தமிழ் பேசும் உறவுகள் அனைவரையும் மீண்டும் ஒரு அழகான சமையல் காணொலியூடாக சந்திக்கிறதில் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் இன்றைக்கி சிக்கன் பகோடா எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். அதுக்கும் உங்களோட வீட்டில் சிறுவர்கள் இருந்தால் அவங்களுக்கு எப்படி நாங்கள் மிக ருசியான ஒரு சுவையான ஒரு சிக்கன் பகோடா எப்படி செய்கிறேன்னு இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி மிகவும் இலகுவான முறையில் எப்படி சிக்கன் பகோடா செய்கிறத பார்க்குறதுக்கு முதல்ல மறந்துடாமல் நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது போன்ற நிறைய சமையல் காணொளிகள் அதோட நிறைய பயண வீடியோக்களும் என்னுடைய சேனலில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வாங்க நாங்கள் காணொளிக்குள்ள போவோம். சரி, இந்த சிக்கன் பகோடா செய்கிறதுக்கு தேவையான அந்த கூட்டு மசாலா, அந்த சிக்கனை பொரிச்செடுக்கிறதுக்கு தேவையான அந்த கூட்டு மசாலாவை நாங்கள் எப்படி செய்யணும்னு பார்ப்போம். ஒரு 4 எக்கு எடுத்துருக்கு. 4 எக்கு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு, தேவையான அளவுக்கு உப்பு, பிப்ரிக்காய் தூள் கலருக்கு தான் போடுறோம். இது அந்த உரைப்பு இருக்காது. கலர் ஒரு சிவப்பு கலரில் கொடுக்குறதுக்காக வேண்டி அந்த கலரை கொடுக்குறதுக்கு. இது சின்னாக்களை செய்கிறபடியாக நான் உரைப்பு பெருசாக போடலை. கலர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த பெப்ரிக்காய் கலர் போட்டு அதோட கொஞ்சம் பெப்பர் மிளகு தூளை முடித்து போட்டுருக்குது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அதில் உரைப்பை காரத்தை சேர்த்துக்கொள்ளலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டுட்டு இப்போ அதை கலக்கி வச்சுட்டோம். இப்போ என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால், உங்களோட வீட்டில் கோர்ன்ஃப்ளவர் இல்லைன்னு சொன்னால் பிளெயின் ஃப்ளவர் இதில் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ பிளெயின் ஃப்ளவரை எடுத்துட்டு அதில் நான் சீஸ் ஆட் பண்ணுறேன். சீஸ் ஆட் பண்ணும்போது அதில் வர ஒரு சுவை அற்புதமாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ சீஸை ஆட் பண்ணி அந்த மாவோட கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த மிக்ஸ் பண்ண மாவை குழச்செடுத்த அந்த கரைசலை ஆல்ரெடி நாங்கள் கரைச்ச அந்த முட்டையோட சேர்த்து அது செஞ்சிட்டோம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அந்த துண்டாக தனியாக வெட்டி வச்சுருக்கிற அந்த சிக்கன் துண்டுகளை அதுக்குள்ளே போட்டு நாங்கள் ஒரு அரை மணி நேரம் அதை மெரினேட் பண்ணி வைக்க போகிறோம். அதாவது ஒரு கொஞ்சம் நேரம் அந்த இறைச்சியில் எல்லாமே ஊறணும். உப்பு, புளி, காரம் எல்லாமே ஊறுற அளவுக்கு ஒரு அரை மணி நேரம் நாங்கள் அதை இந்த சிக்கனை போட்டு வச்சிட்டோம். இப்போ ஒரு அடுப்பை சூடாகி எண்ணெயில் நாங்கள் ஒரு சிக்கனை போட்டு பார்க்குறோம். எண்ணெய் சூடாகிட்டாண்டு சிக்கனை போட்டோன்னே பபிள் வர தொடங்குதுன்னு சொன்னால் ஓகே, எண்ணெய் ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ ஒரு சிக்கனை எடுத்து நாங்கள் போடுறோம். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகாக வட்டிவான ஒரு கலரில். ஏன்னா அந்த பிப்ரிக்காய் தூள்ன்றது நல்ல சிவப்பு கலர் நல்லா கொடுக்கும். அது எவ்வளோக்கு போட்டிங்கன்னா அவ்வளோவுக்கு சிவப்பு கலர் கொடுக்கும். அதை போட்டுட்டு இப்போ பொரிச்சிட்டு ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தாலே தெரியும், தூக்கி பார்த்தா ஒரு ஒரு மொறுன்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் வாசத்தை தூண்டுறதுக்காண்டி கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் அதுக்கு மேலால் தூவி போட்டு கொஞ்சம் பொரிச்சு எடுத்துட்டு ஒரு சட்டியில் வடிவாக இறக்கி வைக்க போகிறோம். கட்டாயம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுவர்களுக்கு அப்படி பிடிக்கும். சிக்கன் பவுடர் வேண்டாம், நிறைய சின்னாக்கள் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு வகை. கட்டாயம் ஒரு இலகுவான முறையில் ஒரு குறுகிய நேரத்துக்குள்ளே சிறுவர்களுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய, சிறுவர்கள் மட்டுமல்ல பெரியாக்களுக்கும் விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு வகை. ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா இது போன்ற இன்னும் நிறைய ரெசிபியோடு நான் வருவேன். அருமையான ஒரு டேஸ்ட்டாக இருந்தீங்க.
சாப்பிட்டு பாருங்கள். இந்த சிக்கனை நீங்கள் உடைச்சி பார்த்தா தெரியும் வெந்திருக்காண்டு. சின்னாக்களுக்கு அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இது போன்ற இன்னும் நிறைய ரெசிபி செய்யணும்னா கமெண்டில் தெரிவிங்க. கட்டாயம் நாங்கள் அந்த உங்களுடைய விருப்பத்தையும் அடுத்தடுத்த வர காலங்களில் செய்து காட்டுவோம். சரி, இத்தோடு நான் இந்த காணொலியை நான் முடிச்சுக்கொள்கிறேன். இன்னும் ஒரு அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை இப்போதைக்கு விடைபெற்று செல்கிறேன். நன்றி.